ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1993வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி, அதன் 11ஆம் பத்து 4ஆம் திருமொழியினுடைய முதல் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இது பெரிய திருமொழியின் 1035வது பாடல். திருமாலின் திரு அவதாரங்களிலே ஈடுபட்டு திருமங்கை ஆழ்வார் பாடிய பாடல்களை இந்த திருமொழியிலே அனுபவிக்கலாம். அடியாரை காக்கவும் அவர்களுக்கு நேரே காட்சி தரவும் பெருமான் பல அவதாரங்களை எடுத்தார். ஆழ்வார் இந்த திருமொழியில் சில பகவத் அவதாரங்களை பாசுரந்தோறும் அனுபவிக்கிறார். இந்த முதற் பாடலில் மச்ச அவதாரத்தை விவரிக்கிறார். நிலையிடம் எங்குமின்றி நெடுவெள்ளம் உம்பர் வளநாடு மூட, இமையோர் தலையிட மற்ற எமக்கோர் சரணில்லை என்ன, அரணாவன் என்னும் அருளால் அலைகடல் நீர் குழம்ப, அகடு ஆட ஓடி அகல் வான் உறிஞ்ச, முதுகில் மலைகளை மீது கொண்டு வரும் மீனை மாலை மறவாது இறைஞ்சு என் மனனே என்று மனதை பார்த்து சொல்லுகிறார். நிலையிடம் எங்குமின்றி நெடுவெள்ளம் உம்பர் வளநாடு மூட, இமையோர் தலையிடமற்று எனக்கு எமக்கோர் சரணில்லை என்ன, அரணாவன் என்னும் அருளால் அலைகடல் நீர் குழம்ப, அகடு ஆட ஓடி அகல் வான் உறிஞ்ச, முதுகில் மலைகளை மீது கொண்டு வரும் மீனை மாலை மறவாது இறைஞ்சு என் மனனே என்கிறார். என் மனனே, என் நெஞ்சமே, நிலையிடம் எங்குமின்றி நெடுவெள்ளம் உம்பர் வளநாடு மூட, நிலையாக இருப்பதற்கு எங்கும் ஒரு இடமும் இல்லாத வகையிலே மிகவும் பெருகி ஓடி வரக்கூடிய ஊழி வெள்ளம் தேவர்களின் வளமான நாடு வரை, மேல் லோகம் வரை முழுவதும் பரவ, இமையோர் தலையிடம் அற்று எமக்கோர் சரணில்லை என்ன, தேவர்கள் மேலான புகலிடம் பெறாமல் எங்களை காப்பார் உன்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று எம்பெருமானிடம் முறையிட, அரணாவன் என்னும் அருளால் நான் உங்களை காப்பவனாக இருக்கிறேன் என்கின்ற கருணையினாலே அரணாவன் என்னும் அருளால் அலைகடல் நீர் குழம்ப, அகடு ஆட ஓடி அகல்வான் உறிஞ்ச, முதுகில் மலைகளை மீது கொண்டு வரும் மீனை மாலை கடல் நீர் குழம்பும்படியாகவும், தன் கீழ்வயிற்றில் அலை எரியும்படியாகவும், பரந்த வானத்தில் பிரம்மன் முதலியோர் குடியிருப்பிலே சென்று அலை ஓடி வீசும்படியாகவும், தன்னுடைய திருமுதுகிலே மலைகளை சுமந்து வரும் மீன் வடிவான திருமாலை மறவாது இறைஞ்சு தவறாமல் வழிபடுவாயாக என் மனனே, என் மனமே என்று சொல்கிறார். நிலையிடமெங்குமின்றி நெடுவெள்ளம் உம்பர் வளநாடு மூட, இமையோர் தலையிடம் அற்று எமக்கு ஓர் சரணில்லை என்ன, அரணாவன் என்னும் அருளால் அலைகடல் நீர் குழம்ப, அகடு ஆட ஓடி அகல்வான் உறிஞ்ச, முதுகில் மலைகளை மீது கொண்டு வரும் மீனை மாலை அதாவது திருமாலை மறவாது இறைஞ்சு என் மனனே என்கிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. என் நெஞ்சமே, நிலைத்து நிற்க ஓரிடமும் இல்லாமல் மகா பிரளய பெருவெள்ளமானது, ஊழி வெள்ளமானது மேல் உலகத்தவருடைய செழிப்பான இடங்களையும் மூடிய அளவிலே தேவர்கள் அஞ்சி நடுங்கி எங்களுக்கு தலைவணங்கி யாசிக்க உன் திருவடி தவிர வேறொரு புகலிடம் இல்லை என்று விண்ணப்பம் செய்து எம்பெருமானை வணங்க, அந்த அளவிலே உங்களுக்கு நான் பாதுகாப்பாகிறேன் என்று கொண்ட கருணையினால் அவர்களுக்கு நிலைத்த இடம் தருவதற்காக கடல் நீர் குழம்பாகும்படியாகவும், தன் கீழ் வயிற்றிலே அலை எரியும்படியாகவும், அகன்ற வானத்திலே
பிரம்மன் முதலியோருடைய குடியிருப்பிலே சென்று அலை ஓடி வீசும்படியாகவும் தன் திருமுதுகிலே மலைகளை ஏறிட்டு கொண்டு வருகிற மீன் வடிவான மத்ஸ்ய வடிவான திருமாலை ஒரு காலும் மறவாமல் வணங்குவாயாக என்பதுதான் இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருளாகும். மத்ஸ்ய அவதார வரலாற்றை அனுசந்திக்கிற பாசுரம் இது. பிரளய ஆபத்திலிருந்தும் பிரஜைகளை காத்தருளினதும் அசுரர்கள் கவர்ந்து சென்ற வேதங்களை மீட்டு உபகரித்தருளினதும் மத்ஸ்யாவதார வரலாறாகும். பிரளயாபத்திலிருந்து காத்தருளின பெரிய உபகாரம் இந்த பாசுரத்தில் பேசப்படுகிறது. இந்த பாசுரத்தின் அடிதோறும் ஒற்று நீங்களாக 23 எழுத்துக்கள் அமைந்திருக்கின்றன. நிலையிடம் எங்கும் இன்றி என்று சொன்னது நெடுவெள்ளத்திற்குரிய அடைமொழியாக்கலாம், அல்லது இமையோரிடத்திலும் அடைமொழியாக்கலாம். நிலை கொள்வதற்கு ஓர் இடமும் இல்லாமல் ஆழங்காலாயிருக்க நெடுவெள்ளம் எனவும், ஓரிடத்தில் நிற்காமல் அலைந்து வருகின்ற நெடுவெள்ளம் என்றும் சொல்லலாம். இனி இமையவர்களுக்கு சொல்லும்போது, இமையவர்களிடத்தில் அடைமொழியாக்கும் பொழுது நெடுவெள்ளமானது உம்பர் வளநாட்டை மூடின அளவிலே இமையோர்கள் எங்கும் நிலையிடமின்றி ஓரிடத்திலும் கால்பாவி நிற்க மாட்டாமல் என்பதாக பொருள் கொள்ளலாம். இமையோர்களுக்கு நிலையிடம் அமைத்து கொடுப்பதற்காகவே எம்பெருமான் மீனாய் திரு அவதாரம் செய்து கடலினுள் இருந்த குலமலைகளை தன் திருமுதுகில் சுமந்து கொண்டு வந்து வெளிப்படுத்தினான். தலையிடமற்று என்பதனை தலையிடமற்று என்றும் தலையிடம் அற்று என்றும் பிரிக்கலாம். முதலில் சொன்னது இமையோர்களின் வார்த்தையாகும். இப்படிப்பட்ட மகா பிரளய ஆபத்தை போக்க வேண்டும் என்று நாங்கள் ஒருவன் காலிலே தலையை வைப்பதற்கு உன்னை தவிர வேறொரு நாதனை உடையோம் அல்லோம் என்று தேவர்கள் முறையிட்டார்கள் என்றவாறு, நான் இருக்க நீங்கள் அஞ்ச வேண்டுமோ, நான் காக்கிறேன் என்று தன்னுடைய நிர்கேதுக எதையும் எதிர்பார்க்காத கருணையினால் அருந்தொழில் செய்த எம்பெருமானை மனமே ஒரு நாளும் மறக்காது இறைஞ்சுவாய் என்கிறார் ஆழ்வார். சர்வாதிகனான சர்வேஸ்வரன் தன் உருவினை கெடுத்து கொண்டு வேற்றுரு கொண்டு அரியணை செய்து காத்து நின்றான். ஒரு மீனாய் வந்தான். நீ செய்ய வேண்டிய அரிய செயலெல்லாம் அந்த அருந்தேவை மறவாமல் இருத்தல், இத்தனையும் செய்ய பாராய் என்று நெஞ்சுக்கு சொல்கிறார் ஆழ்வார். மறக்க முடியாத செயல்களை அவன் செய்து நின்றால் நீ மறவாதிருக்க வேண்டாமோ என்பன வியாக்கியான ஸ்ரீ சூக்திகள். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அருளி இருக்கக்கூடிய உரையினை பார்க்கலாம். நிலையிடம் எங்குமின்றி நெடுவெள்ளம் உம்பர் வளநாடு மூட, வெள்ளத்தை விட்டு நிலைத்து நிற்பதற்கு ஓர் இடமும் இல்லாமல் எங்கும் ஆழமாக இருக்கும் வெள்ளம், அல்லது ஓரிடத்தில் நிற்காமல் எங்கும் அலையறிந்து வருகிற வெள்ளம், இது கீழ், இது நடு, இது மேல் என்று பகுத்து உணர முடியாததான ஊழிப்பெருவெள்ளம், இது உலகை காப்பவரான தேவர்களின் இருப்பிடங்களை கூட மூழ்கி மேலே வர நாம் உலகத்தில் உள்ளவர்களுக்கு காப்பாளர் என்ற நிலை கழிந்து விட்டதே என்று தேவர்கள் இழிவினால் தலை கவிழ, தலையிடம் அற்று இமையோர் எமக்கோர் சரண் இல்லை என்ன, தேவர்கள் வெள்ளத்தை விட்டு தங்குவதற்குரிய மேலாயிருப்பதோர் இடமில்லாமல் எங்களை காப்போர் யாரும் இல்லையே என்று சொல்ல, தலையிடம் அதாவது தலை காட்டுவதற்கு உரிய இடம் என்று பொருளாகும். அரணாவன் என்னும் அருளால் அலைகடல் நீர் குழம்ப அகடு ஆட ஓடி அகல்வான் உறிஞ்ச முதுகில் மலைகளை மீது கொண்டு வரும் மீனை மாலை மறவாது இறைஞ்சு என் மனனே, நான் இருக்கும்போது நீங்கள் அஞ்ச வேண்டுமா, நான் உங்களுக்கு காப்பாளனாகிறேன் என்னும்படியான கருணையினாலே கலங்கி வருகின்ற கடல் குழம்பு ஆகும்படியாகவும், தன் கீழ் வயிற்றிலே அலை எரியும்படியாகவும், வானத்திலே பிரம்மன் முதலியோர்
இருப்பிடங்களிலே அது வீசும்படியாகவும், சத்தியலோகம் வரை அது வீசும்படியாகவும், தன் முதுகிலே மலைகளை அவைகள் அழிந்து போகாதபடி சுமந்து தாங்கிக் கொண்டு வருகிற நிறையே வாழ்முதலாக கூடிய மீனை எம்பெருமானை, நிறையே வாழ்முதலாக உடைய மீனை எம்பெருமானை, மீன் அவதாரம் செய்த மத்ஸ்ய அவதாரம் செய்த எம்பெருமானை, அவன் அப்படி தன் உருவை விட்டு வேற்று வடிவெடுத்து அரிய செயல்களை செய்து காக்கின்றான். உனக்கு செய்ய வேண்டிய தேவையான செயல் அவனை மறக்காமல் இருப்பதே. உனக்கு நீ செய்ய வேண்டிய தேவையான செயல் அவனை மறக்காமல் இருப்பதே. இதனை நீ செய்ய பார். மறக்க முடியாத மேம்பட்ட செயல்களை அவன் செய்தால் நீ அவற்றை மறக்காமல் இருக்க வேண்டாமோ என் நெஞ்சமே என்று நெஞ்சத்துக்கு கேள்வி எழுப்புகிறார் திருமங்கையாழ்வார். அற்புதமான ஒரு பாசுரம். பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். நிலையிடம் எங்குமின்றி நெடுவெள்ளம் ஊம்பர் வளநாடு மூட, இமையோர் தலையிடம் அற்று எமக்கோர் சரணில்லை என்ன, அரணாவன் என்னும் அருளால் அலைகடல் நீர் குழம்ப அகடு ஆட ஓடி அகலவான் உறிஞ்ச முதுகில் மலைகள் மீது கொண்டு வரும் மீனை மாலை மறவாது இறைஞ்சி என் மனனே என்ற இந்த அற்புதமான பாடல் அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம்.